ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வியாழக்கிழமை காலையில் டீ போட்டு குடியா அப்படின்னு சொல்லி வீட்டில் மாமா கேட்டிருந்தாங்க. சரின்னு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கினேன். டீயை போட்டாச்சு. டீயை போட்டு குடிச்சிட்டு மாவு நைட்டே ஆட்டி வச்சுருந்தேன். இட்லியை ஊற்றி ஒரு அடுப்பில் வச்சாச்சு, ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சாச்சு. இட்லியும் சாதமும் ரெடியாகவும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பீக்கங்காய் குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அது கூட 4 வெள்ளைப்பூடை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவும் போட்டு அள்ளி போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். அதை வெந்துக்கிட்டு இருக்க டயத்தில் தேங்காய் சில்லு, ஒரு 3 தக்காளி, பழுத்த தக்காளி, அப்புறமேட்டு கொஞ்சம் பொரிகடலை, அவ்வளோ அந்த 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்து நம்ம வீட்டில் உள்ள மசால் பொடி கொஞ்சம், புளிக்குழம்பு பொடி கொஞ்சம் போட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் உள்ளே ஊற்றி நல்லா கிரேவி பார்த்துக்கு கொஞ்சமாக மதியத்துக்கு மட்டும் வச்சுருந்தேன். இட்லிக்கு நான் பீக்கங்காய் குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஊற்றி சாப்பிட்டேன். அவருக்கு சாம்பாரை ஊற்றி வச்சாச்சு. மதியத்துக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.